மர்மங்கள் நிறைந்த சிதம்பரம் நடராஜர் கோயில். என்ன அந்த மர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்படி உருவானது அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் யாராலையும் விடை கண்டுபிடிக்க முடியல. இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரு மனிதனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விஞ்ஞானம் இப்ப கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜரோட காலடியில் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட மையப்பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மையப்பகுதியில சிதம்பரம் நடராஜர் கோயிலை கட்டினது யாரு? இது வரைக்குமே யாராலையும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியல. ஆனா இந்த கோயிலோட ஒரு சில மர்மங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் இருக்க இடத்தை பாத்தீங்கன்னா பொன்னம்பலம் சபை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அந்த பொன்னம்பலம் சபைக்கு நம்ம போனோம்னா வெள்ளியாலான 5 படிக்கட்டுகளை கடந்து நம்ம அந்த சபைக்கு போகணும். அந்த 5 படிக்கட்டுகள் பாத்தீங்கன்னா சிவாய நம அப்படின்ற பஞ்சாஸ்தரத்தால் இந்த படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் சிவனுடைய 5 விதமான தோற்றங்களான பிரம்ம பீடம், விஷ்ணு பீடம், ருத்ர பீடம், மகேஸ்வர பீடம், சதாசிவ பீடம் அப்படின்ற 5 பீடங்களே இங்க 5 மண்டபங்களா பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. சதாசிவ பீடத்தில் தான் சிதம்பர ரகசியம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகேஸ்வர பீடத்துல தில்லை நடராஜர் அமர்ந்திருக்காரு. மீதம் இருக்க 3 பீடங்களும் ரகசியங்கள் மறைந்திருக்கிறதாக பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து வெளியே கூரையில பாத்தீங்கன்னா 9 கலசங்களும் நவ சக்திகளை குறிப்பதாகவும் 21,600 கூரைகளும் ஒரு மனிதன் ஒரு நாளில் மூச்சு விடுற கணக்கை குறிப்பதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க 9 நுழைவாய்களும் மனிதனுடைய 9 துவாரங்களை குறிப்பிடுது. இப்படி மனிதனுடைய உடல் உறுப்பை மையமாக கொண்டு இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னமும் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா உடைக்கப்படாத மர்மங்கள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி ஆன்மீக தகவலை நீங்க நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.